friends, time 3 o'clock midnight am. Date 3 month 3 2025. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not into the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ரெண்டு ராஜாக்கள் 3 அதிகாரம் 1 முதல் 27 வசனம் வரை. வசனம் 1. யூதேயாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்திலே ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. Now Jeroboam the son of the Hanab began to regain your Israel in Samaria the 18th year of the Josaphat kings of the Judah, and regained 12 years. வசனம் 2. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், ஆனாலும் தன் தகப்பனைப் போலவும் தன் தாயைப் போலவும் அல்ல. தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். And he forgot evil in the sogar of the Lord, but not unlike his fathers, and like his mother, for he put away this image of the Baal that his father had made. வசனம் 3. என்ன என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினான். நாபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். And never lost he and Calvary unto the sins of the Jeroboam, the sons of Naboth, which had made an Israel to the sin. He depart not and therefrom. வசனம் 4. மோவாபின் ராஜாவாகிய மோசா ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்தது. இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆடுகளும் குட்டிகளையும் 1,00,000 மறுமனையாட்டிகளையும் செலுத்தி வந்தான். லட்சம் பட்டுக்குட்டிகளையும் செலுத்தி வந்தான். And Mesha kings of the Moab was a shipmaster, and reigned unto the kings of the Israel 100,000 and lambs, and 100,000 rams, which and this world. வசனம் 5. ஆகாப் இறந்து போன பின்பு மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் விரோதமாய் கலகம் பண்ணினான். But
it come to pass, when an Anab was and died, the kings of the Moab rebelled against the kings of the Israel. வசனம் 6. அக்காலத்திலே யெரொபெயாம் அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவில் இருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் எல்லாம் இலக்கம் பார்த்து போய், and the king and Joram went out of the Samaria the sometimes and numbered all the Israel. வசனமேலு. மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னுடன் கூட வருகிறாரே என்று யூதேயாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். And he went and sent to the Josaphat the kings of the Judah, saying, the kings of the Moab hated and rebelled against me. Well then thou and go with me against Moab to Bethel. And he said, I will go up, I am as so thou art, and my people as they people, and my house as they house. வசனம் 8. அந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், இதோ வனாந்திர வழியாக என்றான். And he said, and which way shall we go up? And he answered, the way to God, the wilderness of the Edom. வசனம் 9. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதேயாவின் ராஜாவும் ஏதேமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித் திரிந்த பொழுது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று. So the kings of the Israel went, and the kings of the Judah, and the kings of the Edom, and the fatched of compass of the 7 days journey, and there was no waters for this as and for the cattle that followed them. Journey, and there was water for the ass and for the cattle that followed them. வசனம் 10. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயா, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையிலே ஒப்புக் கொடுக்க வரவழைத்தாரே என்றான். And the kings of the Israel said, alas, that the Lord and hit and called and these the 3 kings to go to deliver them into the hands of the Moab. வசனம் 11. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையே என்று கேட்டதற்கு, எலியாவின் கைக்கு தண்ணீரை வார்த்த சப்பாத்தியன் குமாரனாகிய எலிசா எங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜா ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாகச் சொன்னான். But Josaphat said, is and there not here a prophet of the Lord, that we may inquire of the Lord by him? And one of the king of the Israel as the servants answered and said, here is the Elisha to the sons of the Sabbath, which provide water and the hands of the Elijah. வசனம் 12. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதேமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். And Josaphat said, the word of the Lord is with him. So the kings of the Israel and Josaphat and the kings of the Edom
went down to them. வசனம் 13. எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயார் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போவோம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். And Elisha said unto the kings of the Israel, that have I do with thee? Get thee to the prophet of the father, and to the prophets of the my mothers. And the kings of the Israel said unto him, Nay, for the Lord hath called on these there and kings to to the deliver them into the hands of the Moab. வசனம் 14. அதற்கு எலிசா, நான் யூதேயாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்க மாட்டேன், உம்மை பார்க்க மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். And Elisha said, As the Lord and of the asked and live, before whom I stand, and surely were within not that and regard the presence of the Josaphat, the kings of the Judah, I will and not I look toward thee, nearly see thee. வசனம் 15. அப்பொழுது ஒரு சுரமண்டல வியாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்தபோது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, But now on bringing me an minstrel, and it's come to pass, when the minstrel played, that the hands of the Lord had come upon him. வசனம் 16. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். And he said, Thou shalt the Lord and make this way fall of the ditches. வசனம் 17. நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்குக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். For thou said and the Lord, Ye shall not see rains, neither shall ye see rain, yet that and valley shall be filled with water, that they may drink both ye and your and cattle and your and beasts as is. வசனம் 18. அது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கைகளிலே ஒப்புக் கொடுப்பார். And this brought a light and things in the shagger of the Lord. He will and deliver that Moabitians also into your hands. வசனம் 19. நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் காத்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் துருத்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி போடுவீர்கள் என்றான். And he shall smite in every frontier city and every chosen city, and shall fall on every good and tree, and stop all wells of the water, and mere ever good and peace of the lands within stones. வசனம் 20. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்திலே, இதோ தண்ணீரே ஏதேம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. And it's come to pass in the morning when this meat of
spring was an effort that and behold, there and come water by the way of the Edom, and the country was unfilled with an water. வசனம் 21. தங்களுடன் யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதையே மோவாபியர் எல்லாம் கேட்டபொழுது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயது உள்ளவர்களாயும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லோரையும் குட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லோரையும் நின்றார்கள். And when all the Moabians hands and the kings war and come up the fight against them, and they gathered all that were able to put a armor and upward and stood into this border. வசனம் 22. மோவாபியர்கள் அதிகாலமே எழுந்தபொழுது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததனால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. And they rise up early in the morning, and the suns shine upon the water, and the Moabians show this water and the other side as red as blood. வசனம் 23. அதனால் அவர்கள் இது இரத்தம், இந்த ராஜாக்கள் தங்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள், ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். And they said, and this is blood, the kings are the surely slain, and they have the smitten one another. Now therefore Moab to this spoil. வசனம் 24. அவர்கள் இஸ்ரவேல் பாளையத்திற்கு வந்தபோது எனில் இஸ்ரவேலர்கள் நம்பி மோவாபியர்களை தங்களுக்கு முன்பாக ஓடிப்போகத்தக்கதாக முறி அடித்து அவர்கள் தேசங்கள் புகுந்து அங்கேயும் மோவாபியரையே முறியடித்து, and when they come to the camp of the Israelites and rise up and smote the Moabians so that they fall before them, but they went forward smiting the Moabians even in their own country. வசனம் 25. பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்தை எல்லாம் கல்லெறித்து நிரப்பி நீரூற்றுகளை எல்லாம் துரித்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். கிரேக தேசத்தால் மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிபடாது இருக்கிறது. கவன்கர் அதை சுற்றி கொண்டு அதை சேதமாக்கினார்கள். And they burnt down the city, and hand every good and piece of the land, and cast on every man it stone and fall that, and they stopped on all the walls water and fall on all the good and trees, and only in Crusarias left, and they the stones and thereof howbeit the shellingers went about it and smote it. வசனம் 26. யுத்தம் மும்முரமாகிது என்று மோவாபியர் ராஜா கண்டபொழுது அவன் ஏதேமின் ராஜா மேலே வலிமையாய் விழுகிறதற்கும் பட்டயம் உருவுகிற 700 பேரையும் கூட்டிக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்களால் கூடாம போயிற்று. And when the kings of Moab saw and that the battle was and stood sore for them, he took with him and 700 men and that drove swords to the brook to God and even unto the kings of the Edom, but they enclosed not. வசனம் 27. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்திலே ராஜாவாகிற
தன் சிரேஷ்ட புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேலே அவனை சர்வாங்க தகன பலியாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் மேலே கடும் கோபம் உண்டானதனால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பிவிட்டார்கள். Then he took his and elder sons that and should and have regained in his stand and offered him for a burnt offerings upon the wall. And there was a great indignation against Israel, and they departed from him and returned to their own land.